Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்க फ्रेंड्स யாருக்காச்சும் கேட்டாங்க அப்படினா ஷேர் பண்ணிருங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸை நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி எடிட் பண்றது அப்படி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன ரேஷியோவில் க்ரியேட் பண்ணணுமோ அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் இருக்குது, கலரில் நம்ம வந்து பிளாக் கலரே செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டே ஷேப் தான் இருக்கும். இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை ஃபில் பண்ணுறது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு 30 செகண்ட்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு தக்கன நீங்கள் வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டியூரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் தான் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. எப்போவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், இதை வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் எல்லா இமேஜஸ் எல்லா மியூசிக் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோத்துக்கு மட்டும் வச்சுட்டு இதை மிச்சம் உள்ளதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எண்ட் ஆப்ஷன் இது தான், ஸ்ப்ளிட் பண்ணுறது இது. ஃபஸ்ட்டு வந்து எண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 12 செகண்ட்க்கு வந்து க்ரியேட் பண்ணுறது மாதிரி வச்சுருக்கோம். 12 செகண்ட் வரை நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா பேக்கேஜும் கொடுத்துருப்பேன், எக்ஸ்எம்எல் ஃபைலும் கொடுத்துருப்பேன், அது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன், நான் டியூரேஷனை இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன், ஓகேவா. இது வந்து எவ்வளோ செகண்ட் இருக்குது, கரெக்டாக 2 செகண்ட் இருக்குது, அந்த 2 செகண்ட் வரதான் நான் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேவா. இதை வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணணும், ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு இமேஜ் இருக்குதா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து தெரியாதது மாதிரி நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுது மாதிரி இந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் இதையும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கில் நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ண போகிறோம். இதை வந்து குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆயிரும். இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறது மாதிரி சூப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப் அப்படியே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சைஸை கம்மி பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். இது வந்து ரவுண்ட் சர்க்கிளில் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான், ஓகேவா. நம்ம வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு நம்ம வந்து மாற்றலாம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஓகேவா. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணுங்கள், ஓகேவா. -, டிகிரியில் கொண்டு வாங்க. அதே மாதிரி இதுவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக்கி வச்சுக்கலாம். ஓகே, கம்மியாக பண்ணி வச்சுட்டு கீழே கொண்டு வந்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷனில் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு நீங்களே சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த நம்பர்ஸில் X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ்,
வந்து இதுதான் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வந்து பிடிச்ச நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த ஷேப் மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிக்க அப்படின்னா வந்து செகண்ட் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் பண்ணி மேலே அப்படியே கொண்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் இங்கே வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா, மேலேயும் செட் பண்ணிட்டோம், கீழேயும் செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்குது, ஏதாச்சும் ஒன்று. ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அன்குரூப் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா இப்படி டிஸ்பிளேல காணிக்கிறது மாதிரி உங்களுக்கு ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேஜுக்குள்ளே போகும். பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேல பார்க்குறது மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபேஸ்க்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லாம் இப்போ நம்ம வந்து கீழே பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது, அதெல்லாம் வராதது மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், நம்ம குரூப் பண்ணணும். இது ரெண்டு ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து குரூப் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து குரூப் செகண்ட் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்போ வந்து இந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்னையும் குரூப்பு நீங்கள் வந்து செட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பென்சில் ஐக்கான் போல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸையுமே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களோட லிரிக்ஸை எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக்லேயும் வேறு எல்லா லெட்டர்லேயும் சும்மாலேயும் நான் வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லாக்கில் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து சென்டர் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன், அந்த ஃபாண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபீட் சைஸ் வந்து ஒரு வந்து 28 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 1 லைனுக்காக செட் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் தான் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிக் கொடுத்தோம் அப்படின்னா வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன். ஓகேவா, கொஞ்சம் ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகிறது தக்கன நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன், அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஓகேவா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இந்த எஃபெக்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்எம்எல் ஃபைலில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே இதை வந்து கரெக்டாக வந்து ஷீஜா டெக் அஃபிஷியலில் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த வீடியோஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ரெக்டாங்கிளில் நம்ம வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வந்து கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம்.
வந்து டிஸ்பிளேல பார்க்க தெரியும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து கரெக்டாக செட் ஆகுதோ அந்த கலரை வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்லாண்டிங் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது வேண்டாம், நார்மலாக ரவுண்டாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்டாகவே செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணணும். நான் வந்து ஷீஜட்டக் அஃபிஷியல் அப்படின்னு யூஸ் பண்ணனால நான் வந்து ஆடியோ யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே செட் பண்ணிட்டோம். உங்கள் லோகோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இனி வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தெரியும். மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, மெட்டீரியல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிலையும் சேவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன்.